வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி. உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் டில்ஷாட் தேவதாசன். முதலில் தலைப்புச் செய்திகள். கண்டி பொல்கொல்ல அணையில் மிதந்து கொண்டிருந்த இருவரின் சடலங்கள் மீட்பு. பயிற்சியின் போது உபாதைக்குள்ளதாக கூறப்படும் மாணவி மீண்டும் தலைமைத்துவ பயிற்சியில் சேர்த்துக் கொள்ளப்பட்டுள்ளார். இந்தியாவின் சத்தீஸ்கர் மாநில அரசு ஏற்பாடு செய்த கருத்தடை முகாமில் சிகிச்சை பெற்று பலியான பெண்களின் எண்ணிக்கை 10 அதிகரிப்பு. இனி விரிவான செய்திகள். கண்டி பொல்கொல்ல அணையில் மிதந்து கொண்டிருந்த இருவரின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன. போலீசாருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய மேற்கொள்ளப்பட்ட தேடுதலில் சடலங்கள் மீட்கப்பட்டதாக பதில் போலீஸ் ஊடக பேச்சாளரும் உதவி போலீஸ் அத்தியட்சருமான ரூபன் குணசேகர தெரிவித்துள்ளார். சடலங்களை கரைக்கு கொண்டு வருவதற்கு கடற்படையினரின் ஒத்துழைப்பு பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். தலைமைத்துவ பயிற்சியில் ஈடுபட்டிருந்த போது அனுராதபுரம் கலேதேவ ராணுவ முகாமில் விபத்துக்குள்ளான மாணவி இன்று மீண்டும் பயிற்சியுடன் இணைந்துள்ளார். குறித்த மாணவியின் உடல்நிலை தேறியுள்ளதாக உயர்கல்வி அமைச்சின் மாணவர் விவகாரம் தொடர்பான பணிப்பாளர் நாயகம் கீர்த்தி மாவல்லகே கூறியுள்ளார். எவ்வாறாயினும் நேற்று நடைபெற்ற 2 ஊடகவியலாளர் சந்திப்புகளில் குறித்த மாணவி விபத்துக்குள்ளான சம்பவம் தொடர்பில் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருந்தன. கடந்த 4 வருடங்களில் இந்த பயிற்சிகள் காரணமாக மாணவன் ஒருவரும் மாணவியும் உயிரிழந்துள்ளதாக அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டாளர் நஜின் இந்திகா குற்றம் சுமத்தினார். 7 அடி உயரமான சுவரில் இருந்து குதிக்குமாறு பணிக்கப்பட்டதன் காரணமாகவே மாணவி காயமடைந்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த தலைமைத்துவ பயிற்சி பகுடிவதைக்கு நிகரானது எனவும் அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டாளர் குறிப்பிட்டுள்ளார். எவ்வாறாயினும் முதுகுவலி காரணமாகவே மாணவி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாக அனைத்து பல்கலைக்கழக முற்போக்கு மாணவர் ஒன்றியம் நேற்று தெரிவித்திருந்தது. இதேவேளை இன்று முற்பகல் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் ராணுவ பேச்சாளர் பிரிகேடியர் ருவன் வணிகசூரிய இந்த சம்பவம் தொடர்பாக கருத்து வெளியிட்டுள்ளார். මේ ප්‍රායෝගික පුහුණුවේ එක් අවස්ථාවකදී තමයි මේ කෞශල්‍යා විජිතලාල් නැමැති பயிற்சியின் போது கௌசல்யா விஜித்தலால் என்னும் மாணவி சில மாணவிகள் பங்கேற்காத பயிற்சியில் ஈடுபட்டுள்ளார். சவால்களை எதிர்கொண்டு வெற்றி கொள்ளும் நடவடிக்கையில் ஒரு கட்டமே 6 அடி மதிலிருந்து பாய்வது. ராணுவ வீரர்கள் 7 அடி மதில்களில் கூட பாய்வதில்லை. நாம் 6 அடியிலிருந்தே பாய்வோம். அவ்வாறு மதிலிருந்து பாய்ந்து கீழே உட்கார்ந்துள்ளார். அதன்போல சில உபாதைகளுக்கு உள்ளாகியுள்ளமையினால் அனுராதபுரம் பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். 9ஆம் தேதி சம்பவம் இடம்பெற்றுள்ளது. அனுராதபுரம் பொது வைத்தியசாலையில் இடம்பெற்ற சிகிச்சைகளின் பின்னர் நேற்று அவர் 3 வார மருத்துவ விடுமுறையில் வைத்தியசாலையிலிருந்து வெளியேற்றப்பட்டுள்ளார். ரோஹலின் நிதாஸ் கலா ரோஹலின் சதி 3ක வைத்திய நிவாடு லபாதி நிதாஸ் கரா. சட்டவிரோத குடியேற்றவாசிகள் தடுத்து வைக்கப்பட்டுள்ள முகாம்களை கண்காணிப்பதற்கான குழு ஒன்றை ஆஸ்திரேலியா நியமித்துள்ளது. இலங்கை உள்ளிட்ட பல்வேறு நாடுகளிலிருந்து சட்டவிரோதமாக ஆஸ்திரேலியாவுக்குள் பிரவேசிக்க முயற்சித்த பலர் இந்த முகாம்களில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். இந்த முகாம்கள் நடத்தப்படுகின்ற விதம் மற்றும் அங்கு துஷ்பிரயோகங்கள் இடம்பெறுவதாக சுமத்தப்படுகின்ற குற்றச்சாட்டுகள் தொடர்பில் ஆராய்வதற்காக குறித்த குழுவை ஆஸ்திரேலிய அரசாங்கம் நியமித்துள்ளது. ஆஸ்திரேலியாவுக்குள் பிரவேசிக்கும் சட்டவிரோத குடியேற்றவாசிகளை முதலில் ஆஸ்திரேலிய பெருநில பரப்புக்கு வெளியே இருக்கும் முகாம்களில் தடுத்து வைத்து முடிவெடுக்கும் நடவடிக்கை தொடர்பில் தொடர்ந்து விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. இந்த தடுப்பு முகாம்கள் சிறப்பாக நடத்தப்படுகின்றன என்பதை பக்கசார்பற்ற முறையில் உறுதி செய்யக்கூடிய திறன் அரசுக்கு இருக்க வேண்டும் என ஆஸ்திரேலிய குடிவரவு அமைச்சர் ஸ்காட் மாரிசன் தெரிவித்துள்ளார். கண்காணிப்பு குழு தொடர்பாக கருத்து வெளியிட்ட போதே அவர் இதனை தெரிவித்துள்ளதாக பிபிசி செய்தி வெளியிட்டுள்ளது. பல்வேறு காரணங்களை முன்வைத்து நாட்டின் சில பகுதிகளில் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்கள் மற்றும் உண்ணாவிரத போராட்டங்கள் நடத்தப்பட்டுள்ளன. வடபயாகல வட்டுக்கோட்ட தாய்சை பராமரிப்பு நிலையத்தை இடமாற்றம் செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சிகிச்சை நிலையம் ஒன்றில் பிரதேச மக்கள் ஒன்று கூடினர். பின்னர் குறித்த இடத்திற்கு வருகை தந்த பேருவளை பிரதேச சபை தலைவர் குஸ்மண்டி சில்வா குறித்த பராமரிப்பு நிலையத்தை இடமாற்றுவதற்கான காரணத்தை தெளிவுபடுத்தினார். இந்த பகுதி சுகாதாரத்திற்கு பாதுகாப்பற்ற பகுதியாக கருதப்படுவதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். குறித்த பகுதியை சுற்றிகரித்து பாவனைக்கு ஏற்ற வகையில் மாற்றி தருமாறு பிரதேச மக்கள் கேட்டுக்கொண்டனர். அதன்படி சிகிச்சை நிலையத்தை தற்காலிகமாக வேறு இடத்துக்கு மாற்றுவதுடன் குறித்த பகுதி சுத்திகரிக்கப்படும் என தலைவர் வழங்கிய உறுதிமொழியினை அடுத்து ஆர்ப்பாட்டக்காரர்கள் கலைந்து சென்றனர்.
புலனறுவை அலுக்கான பகுதியைச் சேர்ந்த SAD ராஜகருணா புலனறுவை பிரதேச தபால் அலுவலகம் முன்பாக உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டுள்ளார். தபால் சேவையில் 32 வருடங்களை பூர்த்தி செய்த தமக்கு இதுவரை ஓய்வூதியம் வழங்கப்படவில்லை என தெரிவித்து இவர் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டுள்ளார். தனது பிரச்சினைக்கு உரிய தீர்வை பெற்றுத் தருவதாக வடமத்திய மாகாண தபால் திணைக்கள அதிகாரிகள் தெரிவித்ததன் பின்னர் ராஜகருணா தனது எதிர்ப்பு நடவடிக்கையை கைவிட்டார். இதேவேளை 33 வருடங்களாக இயங்கிய கல்பெட்டி கனமூலை தபால் அலுவலகத்தை அந்த இடத்திலிருந்து வேறு இடத்திற்கு மாற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பிரதேச மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கிராம மக்களின் ஒத்துழைப்புடன் தபால் அலுவலகம் காணப்பட்ட பழைய இடத்திற்கு பதிலாக அறைகள் உள்ளிட்ட இடவசதியுடன் கூடிய அலுவலகத்தை நிர்மாணிப்பதற்காக பொருட்கள் கொண்டு வரப்பட்டுள்ளன. உரிய முறையிலான கட்டடத்தை நிர்மாணித்து குறித்த தபால் அலுவலகத்தை பயன்பாட்டுக்கு ஏற்றாற்போல் மாற்றித் தருமாறு பிரதேச மக்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். அடுத்து ப்ரொவின்சியல் ஃபர்ஸ்ட். பெரும்புக நெற்செய்கைக்கு தேவையான விதை நெல்லை பெற்றுக் கொள்வதில் தாம் மிகுந்த சிரமத்தை எதிர்நோக்குவதாக அனுராதபுரம் மாவட்ட விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். மத்திய நூரகம் 308 கிராம சேவகர் பிரிவில் உள்ள பல கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள் விதை நெல்லை பெறுவதில் சிரமத்தை எதிர்நோக்குவதாக தெரிவிக்கின்றனர். 2-3 வருஷமாக மழை இல்லாம விவசாயம் செய்யாம எங்களுக்கு விதை நெல் சரியான தட்டுப்பாடு. அதன் காரணமாக பழைய நெல்லுகளை தான் வீசுதோம். முளைப்பு சரியில்லை. நீண்ட காலமாக உரிய மழை வீழ்ச்சியின்மையினால் நெற்செய்கையை கைவிட்ட இப்பகுதி விவசாயிகள் தற்போது மீண்டும் விதைப்பு நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளனர். அனுராதபுரம் மாவட்டத்தின் சில பகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகளுக்கு மாத்திரம் மானிய விலையில் விதைகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் இவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். 2 வருஷ காலமாக விவசாயம் இல்ல. இந்த வருஷம் பெரும்போகம் செய்யறோம். பெரும்போகம் செய்யறதுக்கு ஆயிரக்கணக்கான காணிகள் இருக்குது. விதை நெல் இல்லாத பற்றாக்குறை எங்களுக்கு. இப்ப கொஞ்சம் விதை நெல் இருக்குது. நாங்க கொஞ்சம் காணி செஞ்சு கொண்டிருக்கிறோம். வேறு ஏரியாக்கள்ல அரசாங்கம் விதை நெல் கொடுத்து உதவி செய்யறாங்க. எங்களுக்கும் தந்து உதவி செஞ்சா மிச்ச காணி எல்லாம் நாங்க செய்வோம். இந்த வருஷம் எங்கட பகுதியில் எந்த சலுகையும் இல்லை. இந்த அடிப்படையில் தயவு செய்து எங்கட கிராமத்துக்கும் அனுராதபுரம் அசரிகம பகுதிகளுக்கும் கொடுத்து உதவி செஞ்சா மிக நன்றி. நாட்டில் நிலவிய வறட்சியால் தமது ஜீவனோபாயம் பெரிதும் பாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கும் இந்த விவசாயிகள் இதுவரையில் எந்தவித நிவாரணங்களும் வழங்கப்படவில்லை எனவும் தெரிவிக்கின்றனர். இந்த நிலையில் மீண்டும் விதைப்பு நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ள இந்த பகுதி விவசாயிகள் தொடர்பில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கவனம் செலுத்த வேண்டியது அவசியமானதாகும். வெலிகம பொல்லத்து மோதர ஆற்றில் மூழ்கி பாடசாலை மாணவர் ஒருவர் உயிரிழந்ததுடன் மேலும் ஒருவர் காயமடைந்துள்ளார். சில மாணவர்களுடன் நேற்று மாலை பொல்லத்து மோதர ஆற்றுக்கு அருகில் சென்ற சந்தர்ப்பத்தில் இவர்கள் இந்த அனர்த்தத்தை எதிர்நோக்கியுள்ளனர். வெலிகம மலபலாவ பகுதியை சேர்ந்த 14 வயதுடைய ஒருவரே இவ்வாறு ஆற்றில் மூழ்கி உயிரிழந்துள்ளார். பிரதேச மக்களால் காப்பாற்றப்பட்ட 15 வயதுடைய மற்ற மாணவர் வலான வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சட்டவிரோதமாக நாட்டுக்கு கொண்டு வந்த 87 கோடி ரூபாய் பெறுமதியான தங்கம் அரசுடைமையாக்கப்பட்டுள்ளதாக சுங்க ஊடக பேச்சாளரும் சுங்க சட்டப்பிரிவு பணிப்பாளர் லெஸ்லி காமினி குறிப்பிடுகின்றார். இதுவரையான காலப்பகுதியில் சட்டவிரோதமாக நாட்டுக்கு கொண்டுவரப்பட்ட மற்றும் இந்த நாட்டிலிருந்து தங்கம் கொண்டு சென்ற 113 சம்பவங்கள் சுங்கத்தினால் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் மூலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். கடந்த சில நாட்களாக சட்டவிரோதமாக நாட்டிற்குள் தங்கம் கொண்டு வரப்பட்ட மற்றும் நாட்டிலிருந்து கொண்டு செல்லப்பட்ட பெருமளவான சம்பவங்கள் இலங்கை சுங்கத்தினூடாக விமான நிலையத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. அவற்றை அண்மித்த சட்டவிரோத செயலாக நேற்றைய சம்பவம் காணப்படுகின்றது. 75 லட்சம் ரூபாய் பெறுமதியுடைய 1.5 கிலோகிராம் நேற்றைய தினம் கொண்டு வரப்பட்டுள்ளது. கடந்த 11 மாத காலப்பகுதிக்குள் இலங்கை சுங்கப்பிரிவின் மூலம் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் சட்டவிரோத முறையில் இந்த நாட்டுக்கு கொண்டு வந்த மற்றும் கொண்டு சென்ற 113 சம்பவங்கள் சுற்றி வளைப்பின் ஊடாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. அத்துடன் சுமார் 150 கிலோகிராம் மொத்த தங்கமும் அரசுடைமையாக்கப்பட்டுள்ளது. இவற்றின் மொத்த பெறுமதி 87 கோடிக்கும் அதிகமானதாகும். இவற்றில் அதிக அளவான தங்கம் இந்தியாவுக்கு கொண்டு செல்ல முற்பட்டுள்ளதாக சுங்க ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார். பெரும்பாலும் துபாய் மற்றும் சிங்கப்பூரிலிருந்தே இவ்வாறு தங்கம் கொண்டு வரப்படுகின்றது. இருந்த போதிலும் சட்டவிரோதமான முறையில் இந்தியாவிற்கே கொண்டு செல்ல முற்படுகின்றனர். இந்த சட்டவிரோத செயற்பாட்டை தடுத்து நிறுத்துவதற்கு சுங்க அதிகாரிகள் கடும் விசாரணைகள் மற்றும் சோதனைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.
විරෝධී ජාවාරම වැඩපැවැත්වීම සඳහා களுத்துறை மொரன்துட்டுவ பகுதியில் பாடசாலை மாணவர்களை ஏற்றி சென்ற பஸ் ஒன்று புரண்டதில் பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார். மாணவர்களின் பாதுகாவலராக சென்றிருந்த 65 வயதுடைய பெண்ணே குறித்த விபத்தில் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இன்று காலை 6:30 இந்த அனர்த்தம் நிகழ்ந்துள்ளதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர். கம்பகாவில் உள்ள பிரபல பாடசாலை மாணவர் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்ட சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட ஆசிரியர் போலீஸ் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர். தாக்குதலுக்கு இலக்கான மாணவர் தற்போது கம்பகா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். குறித்த மாணவர் பாடசாலைக்கு சென்றிருந்த போதிலும் தவணை பரீட்சையில் தோற்றாமை தொடர்பில் எழுந்த பிரச்சினையை அடிப்படையாக கொண்டு இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளது. 11ஆம் தரத்தில் கல்வி கற்கும் 16 வயதுடைய குறித்த மாணவர் கம்பகா பெருமுல்ல பகுதியில் சேர்ந்தவர். குருநாகல் வந்துராகல பகுதியில் ஜனாதிபதி தேர்தல் நடவடிக்கை செயலகம் நேற்று திறந்து வைக்கப்பட்டுள்ளது. பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தலைமையில் இந்த நிகழ்வு இடம்பெற்றுள்ளது. உறுப்பினர் சாந்த பண்டார உள்ளிட்ட பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர். ජාතික මැතිවරණයකට යන්නේ රට තුල අපි ජනතාවගේ දේශපාලනික මතය විමසන්න. நாட்டு மக்களின் அரசாங்க கருத்துக்களை கேட்டறிந்து கொள்வதற்காகவே தேசிய தேர்தல் நடத்தப்படுகின்றது. தேர்தலின் மூலம் தமக்கு விருப்பமான அல்லது தமது தலைவர்களை தெரிவு செய்வதற்காக மக்களுக்கு நாம் உரிமையையும் சந்தர்ப்பத்தையும் வழங்க வேண்டும். இருந்த போதிலும் பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் தேர்தல் என்பதனை எதிர்க்கட்சியினருக்கு ஜீரணித்துக் கொள்ள முடியாதுள்ளது. அச்சத்துடன் உள்ளனர். எனது தந்தை எதிர்க்கட்சியில் இருந்த போது அமைச்சர் ஹேரத் போன்றவர்கள் தேர்தலை கோரியே வீதிக்கு இறங்கினர். எந்த ஒரு தேர்தல் நடத்தப்பட்டாலும் அதனை வேண்டாம் என்றே கூறுகின்றனர். மக்களின் கருத்துக்களை கேட்டறிந்து கொள்வதற்கு எதிர்வரும் காலப்பகுதிக்குள் தேசிய தேர்தலை ஜனாதிபதி நடத்தவுள்ளார். අපේ රටේ ජනතාවගේ මතය විමසන්න යම්සි ජාතික මැතිවරණයකට එළඹෙයි